ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெட் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட பர்பஸ் என்னென்னா, நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம சோல்டரிங் பண்ணுறோன்னா அது திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த ப்ரெட் போர்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஈஸியாக கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம். இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. அடுத்து வந்து சிம்பிளாகவும் முடிச்சுக்கலாம். அடுத்து ரீயூஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு இந்த எல்இடி லைட் இருக்கா, இதை வந்து நான் இதில் வச்சு எரிய வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துப்போம். இது பேர் வந்து பவர் ரெயில். இதுவும் பவர் ரெயில். இது வந்து ஒரு சர்டைன் இடத்துல வந்து கட் ஆகும். எனக்கு இந்த இடத்துல கட் ஆகுது. இதிலேருந்து இந்த இது வரைக்கும் எனக்கு வந்து சப்ளை வரும். இப்போ இதில் நான் பேட்ரி கனெக்ஷன் கொடுத்தேன்னா இதுலேருந்து நான் சப்ளை எடுத்துப்பேன். இந்த இடத்துக்கு எடுத்துப்பேன். இந்த இடத்துல வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இது வந்து இப்படி ஹரிசாண்டலில் கனெக்ட் ஆகிருக்கும். இது வேர்ட்டிக்கலாக இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், இல்லாட்டி இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அந்த மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த எல்இடி லைட்டை எப்படி எரிய வைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு பேட்ரி கனெக்டர் எடுத்துக்கலாம். 9 வோல்ட் பேட்ரி கனெக்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை வந்து ஒவ்வொரு பின்லையும் போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து நெகட்டிவ் ரெயில், இது வந்து பாசிட்டிவ் ரெயில். இப்போ நான் நெகட்டிவ் ரெயிலில் இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன். டிரான்சிஸ்டர் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது நம்ம இந்த எல்இடி வந்து ஒரு 1.5 வோல்ட் டு 3 வோல்ட்டுக்குள்ளே சப்ளை வந்து தாங்கும். ஆனால் இது வந்து நம்ம 9 வோல்ட் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணால் தான் இந்த எல்இடி லைட் வந்து கரெக்டாக எரியும், இல்லாட்டி அது ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து நான் நெகட்டிவ் ரெயிலேருந்து போட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டேன். பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட் எடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாக இருக்கும். பெருசாக இருக்க சைடு வந்து பாசிட்டிவ், இல்லாட்டி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எது பெருசாக இருக்கோ அது வந்து நெகட்டிவ், எது சின்னதாக இருக்கோ அது பாசிட்டிவ். இது கம்பியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பெருசாக இருக்கும். ஓகே, ஒரு வேளை அந்த கம்பி கட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நெகட்டிவ் நான் இந்த சைடு வச்சுருக்கேன், பாசிட்டிவ் நான் இந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஏதாச்சும் ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். ஜம்பர் ஒயர்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ப்ரெட் போர்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவே இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினலில் வச்சு இந்த சைடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது சிம்பிள் சர்க்கியூட்டு. இது வந்து எல்இடி சர்க்கியூட்டு. இது ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம இதை வந்து உங்கள்கிட்ட ஒரு கனெக்டர் மட்டும் தான் இருக்குது, ஒயர் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக இருக்குது. நான் அதையும் காட்டுறேன். இப்போ பேட்ரி நம்ம வச்சோன்னா இந்த எல்இடி லைட் எரியும். இப்போ மட்டும் நான் அந்த டிரான்சிஸ்டர் எடுத்துட்டேன்னா அது வந்து ஃப்யூஸ் ஆயிரும், எரியுது. இப்போ நான் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ரெட் ஒயர் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு வந்து நம்ம இந்த இடம் இருக்கா, இதில் வந்து நம்ம நெகட்டிவை கனெக்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவை வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாசிட்டிவை வந்து பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவை வந்து இந்த நார்மல் ரெயிலையும் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பவர் ரெயிலேருந்து நம்ம இந்த டிரான்சிஸ்டர் எடுத்து இந்த இதில் கொடுத்துக்கலாம். இது வந்து நெகட்டிவ் சைடாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இதை வச்சோன்னா இது ஒர்க் ஆகும். ஒயர் இல்லாமல் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். ஓகே, ஒர்க் ஆகிடுச்சா? இது வந்து ஜஸ்ட் இந்த கனெக்டர் மட்டும் வச்சு செய்கிறது. உங்களுக்கு எதுவும் இந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ.